ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியல் இனி வர எபிசோட்ஸ்க்கு ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சோர்ஸங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எங்கள் அன்னபூர்ணி வந்து தாமதப்படுத்தி சிந்துவை ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்ததுனால அங்கே இருக்கிற சிவாவுமே அன்னபூர்ணியை பயங்கரமாக திட்டிகிட்டு இருப்பாங்க. அதை நினச்சி இங்கே அன்னபூர்ணியுமே ரொம்பவே வருத்தத்தோட கோயிலுக்குமே சிந்துக்காக போய் வேண்டிட்டு அங்கே திருநீருமே கொண்டு வந்திருப்பாங்க. கொண்டு வரத்துக்குள்ளேயே இங்கே சிந்து வந்து நல்லபடியாக ரிகவர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அதுக்கப்புறம் தெரிஞ்ச உடனே அன்னபூர்ணியுமே ரொம்பவே சந்தோஷமாகவும் அங்கே இருக்கிற சிந்துவை வந்து பார்க்குறதுக்காக போகிறாங்க. பார்த்த உடனே அங்கே இருக்கிற அன்னபூர்ணியும் சரி, அங்கே இருக்கிற சிந்துவும் சரி, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உடனே அன்னபூர்ணியும் சிந்துக்கிட்ட, சிந்து உனக்கு எப்படி இருக்குது சிந்து, உனக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானுமே ஏதோ வைத்தியத்தை நான் பார்த்தேன். ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா முயற்சியுமே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் நீ வந்து பேச்சு மூச்சு இல்லாததை பார்த்த உடனே எனக்கு ரொம்பவே பயமாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆறுமுகத்தை கூப்பிட்டு நான் உடனடியாக எங்கள் ஹாஸ்பிட்டலுக்குமே உன்னை கொண்டு வந்துட்டேன். ஆனால் இங்கே இது தெரியாமல் இங்கே இருக்கிற சிவாவுமே எதுவுமே தெரியாமல் என்னை ரொம்பவே தப்பாகவும் பேசிட்டான். அது நினைக்கிற போது தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என் மனசை குத்தி கிழிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அன்னபூர்ணியுமே சொல்லவும் உடனே அங்கே இருக்கிற சிந்துவும் சரி, சிந்து இதை கேட்ட உடனே அத்தை என்ன அத்தை சொல்கிறீங்க, நீங்கள் என்னை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த விஷயத்தெல்லாமே இங்கே நான் சிவா கிட்ட டாக்டர்கிட்ட நான் சொல்லிட்டேன். டாக்டருமே இங்கே உங்களை இப்படி ஒரு விஷயத்த சொல்லி பேசியிருக்கக்கூடாது, கண்டிப்பாக எனக்கு ஒன்று இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்த உடனே ரொம்பவே பதட்டப்பட்டு எனக்கு என்னென்னமோ பண்ணீங்க. நீங்கள் என்ன பண்ணீங்கமே எனக்கு கான்சியஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்ததெல்லாம் எங்கள் டாக்டருக்கு தெரியாது. டாக்டருக்கு எனக்கு என்ன ஆச்சோ ஏதோன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பதட்டத்தில் இப்படி பேசிகிட்டு இருப்பார். இங்கே டாக்டருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிந்துவுமே சொல்லிடுறாங்க. உடனே அங்கே இருக்கிற அன்னபூர்ணியுமே, சிந்து நீ எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க, நீ இங்கே கருப்பு தேல் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோட என்கிட்ட வந்து அந்த ஒரு விஷயத்த சொல்ல வந்திருக்க. சொல்ல வந்தபோது நான் தான் அதை ஒரு அலட்சியமாக நினச்சிட்டு நான் உன்னை கண்டுக்காமல் அங்கேருந்து கிளம்பிட்டேன். நான் உன்னை உங்ககிட்ட கேட்டு உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன்னா கண்டிப்பாக உன்னை கூடிய சீக்கிரம் உங்கள் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்துருப்பேன். என் மேலே தான் முழுக்க தப்பு இருக்குது. சிவாவுமே உனக்கு ஏதோ ஒன்று ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன இப்படி கேட்டுட்டான். சிவாவை நான் எதுவுமே தப்பாகவும் நினச்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அன்னபூர்ணியுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டு அங்கே இருக்கிற சிவாவுமே, பெரியம்மா நான் எதுவும் தெரியாமல் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் உங்களை இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி கேட்டிருக்கக்கூடாது, கண்டிப்பாக நீங்கள் சிந்து எதுவுமே ஆகக்கூடாது, சிந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் இப்படிலாம் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் சிந்து இந்த நிலைமையில் பார்த்த உடனே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் தான் இப்படி நான் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு அங்கே அன்னபூர்ணி அத்தைக்கிட்ட, நான் அன்னபூர்ணி பெரியம்மா கிட்ட நான் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்புமே கேட்குறாங்க. உடனே இதை பார்த்த அன்னபூர்ணியுமே, சிவா நீ எதுக்குப்பா என்கிட்ட மன்னிப்பு கேட்குற, நீ இங்கே சிந்து தான் முக்கியம்னு சொல்லிட்டு சிந்துக்காக என்னை எது தெரிஞ்சு பேசுகிறத நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கவலையாகவும் இருக்குது. என்ன தான் இருந்தாலும் சிந்துவை அந்த வீட்டு விட்டு துரத்தணும், இல்லை உனக்கு கூடிய சீக்கிரம் டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாலையும் ஒருத்தரை சாகிற நிலைமையில் விட்டுட்டு என்னால் பார்த்துக்கிட்டு சும்மாலாம் இருக்க முடியாது. அது யாராக இருந்தாலும் சரி, நான் கண்டிப்பாக அவங்கள காப்பாற்ற வேண்டாம் முயற்சி பண்ணுவேனே தவிர அவங்களுக்கு உதவி பண்ணாமல் நான் பார்த்துக்கிட்டு அதை கல் நெஞ்சை ஆக்கிக்கிட்டு நான் இருக்க மாட்டேன். அதை மட்டும் நீ நினச்சிக்கோ. யாருமே நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்போவுமே நினச்சதே கிடையாது. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை அவள் ஒரு பொய் சொல்லி இங்கே அந்த கல்யாணத்தை நிறுத்ததும் இல்லாமல் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னை அவள் கஷ்டப்படுத்துறதை பார்த்த உடனே எனக்கு ரொம்பவே கோபமாயிடுச்சு. முன்னாடி என்னுடைய வாயால் தான் உன்னை அவளை கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன். ஆனால் இப்போ அதுக்கப்புறம் இங்கே சிந்தி உள்ள பெரிய பொய்யை சொல்லி தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நினைக்கிற போதே எனக்கு ரொம்பவே கோபமாயிடுச்சு. அதனால தான் எங்கள் சிந்துவை அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அதுவும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் சிந்துக்கும் உனக்கும் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு சுவாதிக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். மற்றபடி நான் வேறு எந்த ஒரு நோக்கத்திலையுமே அப்படி ஒரு விஷயத்த நான் பண்ணவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அன்னபூர்ணியும் சொல்லிட்டு அங்கேருந்து வீட்டுக்குமே கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு கிளம்பின உடனே இதை பார்த்த அங்கே இருக்கிற சிவாவும் சரி, அங்கே இருக்கிற அன்னபூர்ணியும் சரி, ரெண்டு பேரும் சேர்த்து அங்கே இருக்கிற சிவாவும் அங்கே இருக்கிற சிந்துவும் ரெண்டு பேரும் சேர்த்து ரொம்பவே வருத்தத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கவும் உடனே அங்கே இருக்கிற பைரவியுமே அங்கே இருக்கிற சிந்துவை பார்த்து, சிந்து நீ எதுக்குமே கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடும், இங்கே அன்னபூர்ணியத்தை உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே பதட்டப்பட்டுட்டாங்க. எங்கள் அன்னபூர்ணியத்தையே நான் இப்படி பதட்டப்பட்டு நான் எப்போவுமே பார்த்தது கிடையாது, ஆனால் உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு
அன்னபூர்ணி அத்தை வந்து ரொம்பவே பயத்தோட எங்கள் ஹாஸ்பிட்டலுக்குமே கொண்டு வந்தாங்க. அதை 2 கண்ணால் நான் பார்த்தேன். அன்னபூர்ணி அத்தைக்கு உன் மேலே இருக்கிற கோவம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு வருது. கண்டிப்பாக அந்த வீட்டுக்குள்ளே உன்னை மருமகளா அன்னபூர்ணி அத்தை ஏற்றுக்க தான் போகிறாங்க. நீ இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்ததுக்கு இப்போ கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு நல்ல ஒரு பதிலாக வரும். கண்டிப்பாக நீ நினச்ச மாதிரியே நடக்கும். நீ நினச்ச மாதிரியே சிவா கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ தான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பைரவியுமே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே சிவாவுமே அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்க. உடனே அங்கே இருக்கிற சிந்துவும், டாக்டர் என்ன டாக்டர் பண்ணி வச்சுருக்க? எங்கள் அன்னபூர்ணியத்தையை நீ இப்படி கேட்டிருக்கக்கூடாது. இப்படி கேட்டது நினைக்கிற போது எனக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அன்னபூர்ணியத்தை நீ இப்படி பேசிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுவாங்க. நீ எதுக்காக இப்படி பேசுன டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிந்து சொல்லவும், உடனே அங்கே இருக்கிற சிவாவுமே சிந்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. நீ எனக்கு கால் பண்ணுற போது கூட ஏதோ சும்மா தான் சொல்லிட்டு இருக்க, நடிச்சுக்கிட்டு இருக்க, என்னை வீட்டுக்கு வர சொல்கிறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் கடைசியில் உனக்கு உண்மையாகவே எங்கள் கருப்பு தேல் கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது சிந்து. நான் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன். கண்டிப்பாக வீட்டுக்கு வந்து உன்னை உடனடியாக எங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்திருப்பேன். நான் இப்படி ஒரு முட்டாள்தனமாக பண்ணிவிட்டு அன்னபூர்ணி பெரியம்மாவை நான் இப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிவாவுமே சொல்கிறாங்க. உடனே எங்கள் சிவா, டாக்டர் உனக்கு எப்படி டாக்டர் இப்படி மனசு வந்துச்சு? எங்கள் அன்னபூர்ணியத்தையை இப்படி பேசுகிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? நீ இப்படிலாம் பேசியிருக்கக்கூடாது டாக்டர். என்ன இருந்தாலையும் எங்கள் அத்தை வந்து எனக்காக எவ்வளவோ பாடுபட்டு என்னை ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்தாங்க. அதுவும் இல்லாமல் வீட்லேயே என்னென்னமோ பண்ணி என்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாங்க. அப்படி பண்ணவங்களை நீங்கள் இப்படி பேசியிருக்கக்கூடாது டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிந்துவுமே அங்கே இருக்கிற சிவா கிட்ட சொல்லிடுவோம். உடனே சிவாவுமே, சிந்து நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, நீ பழையசெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. அதுவும் இல்லாமல் நீ 1 ஹவர் வந்து இப்போ ரெஸ்ட் எடுத்தால் தான் உன்னை டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். அது இல்லாமல் இந்த விஷயத்த நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். அதுவும் இல்லாமல் என்ன இருந்தாலும் நான் பண்ணதெல்லாம் எல்லாமே தப்பு தான். அதுக்கான மன்னிப்பை நான் அன்னபூர்ணி பிரேமா கிட்ட நான் எல்லா மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். அன்னபூர்ணி பெரியம்மாவை எப்படி சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். நீ எதுக்குமே அதெல்லாம் நினச்சிக்கிட்டு வரி பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிவாவுமே சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு போனதும் அன்னபூர்ணியுமே எங்கள் பைரவியை பார்த்து, பைரவி இப்படி என்ன பார்த்து எங்கள் சிவா இப்படி ஒரு வார்த்தையை கேட்டிருக்கக்கூடாது. அந்த ஒரு வார்த்தையை கேட்டபோது என்னுடைய மனசு எப்படி வலிச்சிச்சு தெரியுமா? அதுவும் இல்லாமல் என்னுடைய மனசில் ஊசி போட்டு குத்துற அளவுக்கு எனக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சிவா போய் என்ன இப்படி கேட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அன்னபூர்ணியுமே பைரவி கிட்டே சொல்லுவோம். பைரவியுமே, அத்தை ஏதோ எங்கள் சிந்துக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயத்தில் இப்படி சிவாவுமே பேசிட்டாரு. கண்டிப்பாக நார்மலாக இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை திட்டிருக்க மாட்டார். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் டாக்டரை வந்து தப்பாக நினைக்கக்கூடாது, சிவாவை நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பைரவியுமே சொல்லிட்டுறாங்க. உடனே அன்னபூர்ணியும் அங்கே பைரவி என்னதான் இருந்தாலையும் எங்கள் சிந்துவை நாங்கள் கரெக்டான ஒரு டைமுக்கு எடுத்துகிட்டு வந்து சேர்க்கலனாலையும் ஆனால் வீட்டில் அவளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணோம். ஆனால் எல்லா முயற்சியிலையுமே அவள் கான்சியஸுக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஹாஸ்பிட்டலுக்குமே கொண்டு போனேன். அதுவும் இல்லாமல் வீட்டில் எல்லாருமே தடுக்கினேன். உன்னையும் பார்த்தேன், எங்கள் ஆறுமுகத்தையுமே பார்த்தேன். ஆனால் வீட்டில் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் இப்படியெல்லாம் ஒரு முயற்சி பண்ணி எங்கள் வைத்தியரையுமே கூப்பிட்டு இவளுக்கு வைத்தியம் பார்த்து அவள் சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் முயற்சி பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே சிவாவுக்கு தெரியாது. ஆனால் சிவாவுக்கு எதுவுமே தெரியாமல் என்ன அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி சொன்னது தான் எனக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இருந்தாலையும் எங்கள் சிவா தானே என்ன சொன்னான்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு பார்த்தாலையும் என்னால் மனசை தேத்திக்கவும் முடியல. அந்த ஒரு வார்த்தையை கேட்டு என்னால் இப்போ வரைக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அன்னபூர்ணியுமே சொல்லிடுறாங்க. உடனே இதை கேட்டு பைரவியுமே, அத்தை என்ன அத்தை நான் இவ்வளோ சொல்லியுமே நீங்கள் கேட்காம அந்த ஒரு விஷயத்த நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக எங்கள் சிவா வந்து உங்களை கஷ்டப்படுத்தணும் இல்லை உங்களை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இப்படி ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்க மாட்டார். கண்டிப்பாக அவர் மனசுக்குள்ளே ரொம்பவே பயத்தோடும் தான் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார். மற்றபடி வேறு எந்த ஒரு நோக்கத்துலேயுமே அவர் சொல்லியிருக்க மாட்டார். அத்தை நீங்கள் எதுக்குமே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதிங்க, நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பைரவியுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஒரு வழியாக எங்கள் சிவாவுமே அங்கே இருக்கிற சிந்துவை வீட்டுக்குமே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த உடனே அங்கே இருக்கிற அன்னபூர்ணியுமே உக்காந்துக்கிட்டு ஒரு சைடு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க எங்கள் சிந்துவுமே அங்கேருந்து உள்ளே போய் அங்கே இருக்கிற அன்னபூர்ணிக்கிட்ட, அத்தை நீங்கள் எங்கள் டாக்டர் சொன்னதை நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? நீங்கள் வருத்தப்படாதீங்க அத்தை, ஏதோ ஒரு கோவத்தில் அப்படி சொல்லிட்டாரு, அவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அத்தை, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக டாக்டர் வந்து எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்றதுனால தான் உங்களை இப்படி ஒரு விஷயத்த சொல்லி அவரும் திட்டாரு. மற்றபடி அவரும்
அந்த ஒரு வேறு எந்த ஒரு நோக்கத்துலேயுமே அவர் உங்களை தப்பாக பேசியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிந்துவுமே சொல்லிடுவோம். உடனே இங்கே இருக்கிற சிவாவுமே, ஆமாம் பிரியம்மா, நான் உங்களை தெரியாமல் திட்டேன், அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி நான் திட்டிருக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் என்னதான் இருந்தாலையும் நீங்கள் எனக்காகவும் எங்கள் சிந்துக்காகவும் எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க. அதுவும் இல்லாமல் எனக்கும் சிந்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதே நீங்கள் தான். அதுக்கப்புறம் இங்கே சிந்து கூட வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதும் நீங்கள் தான். என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் தான் நாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னு சொல்லிட்டு நான் ஒருபோதும் நினச்சது கூட கிடையாது. நான் உங்களுடைய முடிவில் நான் உறுதியாக இருக்கேன். அதுவும் இல்லாமல் உங்களுடைய பேச்சை நான் தட்டாமல் கேட்டுட்ருக்கேன். அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுடைய வார்த்தையில் கட்டுப்பட்டு எதுவுமே மீறி நான் எதுவுமே பண்ணது கூட கிடையாது. ஆனால் என்னுடைய மனசுக்குள்ளே நீங்கள் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு எப்போவுமே கேட்டது கூட கிடையாது. அப்போ கூட இந்த சுவாதி உடைய விஷயத்தில் கூட நீங்கள் ஒரு விஷயம் கூட என்னுடைய அனுமதி இல்லாமல் தான் இந்த நிச்சயதார்த்தமும் பண்ணீங்க. அதில் கூட எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னபோது கூட நீங்கள் என்ன சொன்னீங்க, இந்த ஒரு விஷயத்தில் உனக்கு விருப்பம் இல்லைனாலையும் கண்டிப்பாக எங்கள் சுவாதிக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்க போகுது. சுவாதியுடைய அப்பா அம்மா கிட்டேயும் நான் வாக்கு கொடுத்துட்டேன். என்னுடைய வாக்கை நான் எப்போவுமே நம்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு உனக்கே நல்லாவே தெரியும். அப்படி இருக்கப்போ கூடிய சீக்கிரம் இங்கே இருக்கிற சிந்துவை நீ டிவோர்ஸ் பண்ணிவிட்டு சுவாதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னால் நான் எப்படி அந்த ஒரு விஷயத்தில் சம்மதிக்க முடியும்? அதுவும் இல்லாமல் சிந்து மேலே நான் அளவு கடந்த மரியாதையும் அன்பும் வச்சுக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் சிந்து கூட நான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழனாலையும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு தான் இருக்கோம். இப்படி இருக்கப்போ நான் இங்கே சுவாதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எப்படி நான் சம்மதிப்பேன்? கண்டிப்பாக அதில் அந்த ஒரு விஷயத்தில் எப்போதும் நான் ஒருபோதுமே சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிவாவுமே சொல்லிடுறாங்க. உடனே அங்கே இருக்கிற அன்னபூர்ணியும், சிவா என்னப்பா பேசிகிட்டு இருக்க? இங்கே இப்போ இந்த ஒரு சுச்சுவேஷனில் இந்த ஒரு விஷயத்த மாதிரி பேசணுமா? இந்த ஒரு சுச்சுவேஷனில் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நீ பேசிக்கிட்டு இருக்க போல அப்படின்ன மாதிரியுமே அங்கே இருக்கிற அன்னபூர்ணி சொல்லவும், உடனே இங்கே சிவாவுமே, இல்லை பிரியம்மா, இந்த ஒரு விஷயத்தில் இந்த ஒரு உண்மையெல்லாம் நம்ம பேசணும். அது இல்லாமல் இந்த ஒரு நொடியில் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தாலையும், ஆனால் சிந்துவை யோசிக்கிற போது கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த நான் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மனசுக்கு தோணுது. அதுவும் இல்லாமல் இங்கே சிந்துக்காக நான் நிற்கணும். சிந்துக்காக இந்த வீட்டில் யாருமே கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணதே கிடையாது. சிந்துக்கு எதிராக இந்த வீட்டில் நிறைய பேர் எதிராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் என்னுடைய அம்மாவே இங்கே இருக்கிற எஸ்ஸுக்கும் சரி 2 பேரும் சேர்ந்து இங்கே சிந்துவை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ பழிகளை இங்கே சிந்து மேலே தூக்கி போட்டிருக்காங்க. அவ்வளோ பழிகளையும் தாங்கி அவ்வளோ வலிகளையும் தாங்கி இந்த வீட்டுக்குள்ளே சிந்து வந்து இந்த வீட்டுக்குள்ளே மருமகளாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவளுடைய ஆசையை நீங்கள் கேட்டும் அதை தெரிஞ்சியும் நீங்கள் நிறைவேற்றாமல் சிந்துடைய மனசை புரிஞ்சிக்காமல் அவளை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்க, ஆனால் நீங்கள் சிந்துவுடைய வாழ்க்கையை பார்த்து நீங்கள் சிந்துவுடைய வாழ்க்கையை நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்படி ஒரு விஷயத்த நீங்கள் பேசியிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அன்னபூர்ணி கிட்ட சிவாவுமே சொல்கிறாங்க. உடனே அன்னபூர்ணியுமே, சிவா நீ பேசுகிறது எனக்கு கொஞ்சம் கூட புரியலப்பா. அதுவும் இல்லாமல் சிவா, உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கட்டும், உன்னுடைய வாழ்க்கையை ஒரு பொய்யை சொல்லி அவள் நாசம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு கோவத்தில் இப்போ வரைக்கும் அந்த ஒரு குற்ற உணர்ச்சி என்னால் இவளை மறக்கவும் முடியல, இவளை மன்னிக்கவும் முடியல. அதுவும் இல்லாமல் எப்போவுமே நான் இவளை மன்னிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மனசில் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இவள் மயக்கம் போட்டு கீழே விழுந்த உடனே எனக்கு ரொம்பவே பயமாக ஓடாச்சு. அப்போவே அந்த ஒரு நொடியே நான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு மேலே இந்த வீட்டுடைய மருமக எங்கள் சிந்து மட்டும்தான். எங்கள் சுவாதிக்கிட்ட நான் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி அவளை நான் சம்மதம் பண்ணிக்கிறேன். ஆனால் இதுக்கு மேலேயுமே நான் யாருக்கிட்டேயுமே யாருடைய மன கஷ்டத்தோடையுமே நான் இந்த வீட்டில் வாழ மாட்டேன். எல்லாருடைய மன விருப்பத்தோட இந்த வீட்டில் நான் முடிவெடுக்கலான்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். எல்லாருக்குமே நான் ஒரு முடிவு பண்ணுறது எல்லாருக்குமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆகிப்போச்சு. இதுக்கு மேலே நான் முடிவெடுத்து என்ன யூஸ் இருக்குது? இதுக்கு மேலே யார் என்ன முடிவு பண்ணாலையும் அதுக்கு எனக்கு மனப்பூர்வ சம்மதமாக இருக்கும். ஏன்னா நீயுமே எங்கள் சிந்து மேலே அளவு கடந்த அன்பு வச்சுக்கிட்டு இருக்க. இப்படி இருக்கப்போ கண்டிப்பாக உன்னையும் சிந்துவையுமே பிரிக்க முடியாது. அதனால் நான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன். நீயும் சிந்தும் சேர்ந்து வாழ்கிறது தான் கரெக்டான ஒரு முடிவு. சுவாதிக்கு நானே ஒரு நல்ல ஒரு மாப்பிள்ளையை பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிவா கிட்ட அன்னபூர்ணியுமே சொல்லிடவும், உடனே பக்கத்தில் நின்றுருக்க சுவாதிக்கு ரொம்பவே
பதட்டமாகவும் ஆகிடுது, அதுவும் இல்லாமல் ரொம்பவே பயமாகவும் ஆகிடுது. உடனே அங்கே இருக்கிற அன்னபூர்ணிக்கிட்ட, அத்தை என்னத்தை பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு சிவாவை நீங்கள் கட்டி வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொன்னீங்கல்ல, எனக்கு சிவாவை நீங்கள் கட்டி வைக்காமல் இப்படி ஏமாற்றுவீங்கன்னு சொல்லிட்டு நான் ஒருபோதுமே யோசிச்சது கூட கிடையாது. இப்போ என்னுடைய மனசை நீங்கள் சிவாவை இருக்கிற மாதிரி பண்ணி விட்டுட்டு இப்போ நீங்கள் சிவாவை எனக்கு கட்டி வைக்கலன்னு சொன்னால் எனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சுவாதியுமே சொல்லிடுவோம். உடனே அங்கே இருக்கிற அன்னபூர்ணியுமே, சுவாதி உனக்கான ஒரு நல்ல ஒரு மாப்பிள்ளையை நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஏன்னா இங்கே சிவாவுக்குமே ஒரு நல்ல ஒரு மனைவி கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவே நினச்சிக்கிட்டு இருக்கான் சிவாவும். இப்படி இருக்கிறப்போ கண்டிப்பாக சிவாவுடைய மனசை மாற்றி என்னால் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஆறுமுகத்துக்கும் எங்கள் இருக்கிற பைரவிக்கும் 2 பேருக்கும் டிவோர்ஸ் நடக்க போகுது. இவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் நடந்துச்சுன்னா எங்கள் ஆறுமுகத்துடைய லைஃப்பை நான் நினைக்கிற போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் தான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் எங்கள் ஆறுமுகத்துக்கும் பைரவிக்கும் 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆன கையோட வேணும்னா நீ ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணிக்கோ. ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் ஷியோராக உனக்கு உத்தரவு கொடுக்குறேன். எங்கள் ஆறுமுகமும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருப்பான். அதுவும் இல்லாமல் நீ ஆறுமுகத்தை கல்யாணம் கட்டிக்கிட்டேன்னா எங்கள் ஆறுமுகமும் திருந்தி சந்தோஷமாக இந்த வீட்டுக்குள்ளே மறுபடியும் பழைய மாதிரி இருப்பான். ஏன்னா இங்கே ஆறுமுகத்துடைய கஷ்டத்தை நஷ்டத்தை பார்த்துக்கிட்டு என்னால் இருக்க முடியாது. ஆறுமுகம் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். பைரவி மேலே அளவு கடந்த மரியாதையும் வச்சுக்கிட்டு இருக்கான். இப்படி இருக்கிறப்போ பைரவி இங்கே ஆறுமுகத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டானா கண்டிப்பாக அவனை எப்படி சொல்லி சமாதானப்படுத்துவேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியாமல் நான் திணச்சி நின்றுக்கிட்டு இருக்கேன். இங்கே ஒரு சைடு இங்கே சிவாவும் சிந்து கூட தான் சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தானே நானுமே போக முடியும். ஏன்னா அங்கே சிவாவுமே அங்கே பைரவியை விட்டு நான் பிரிய மாட்டேன். பைரவி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பர்சனாக ஆயிட்டா. அவளை என்னுடைய மனசுலேருந்து பிரிக்கிறதுக்கு யாராலையுமே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனுடைய மனசுப்படியே அவன் சந்தோஷமாக இருந்துக்கிட்டோம். அவனை பிரித்த பாவம் எனக்கு வர வேணாம். உனக்கு நான் நல்ல ஒரு மாப்பிள்ளையை பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா நீ ஆறுமுகத்தவே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அன்னபூர்ணியுமே சொல்லிடுவோம். உடனே அங்கே இருக்கிற சிவா, சிந்து, சுவாத்தின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பயங்கர ஆச்சரியமாகவும் பார்க்கவும், உடனே அங்கே இருக்கிற சிந்துவுமே அத்தை என்னத்தை பேசிகிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக இங்கே பைரவி ஆறுமுக மச்சானை விட்டுட்டு போக மாட்டா. எனக்கு நல்லாவே தெரியும். இங்கே கொஞ்சம் கோபம் இருக்கிறதுனால ஆறுமுக மச்சானை பிரிஞ்சு போகணும், எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கா இங்கே இருக்கிற பைரவியுமே. ஆனால் இங்கே ஆறுமுக மச்சான் எந்த ஒரு தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே கண்டிப்பாக எங்கள் பைரவி இந்த வீட்டை விட்டு போக மாட்டா. எனக்கு எல்லாமே நல்லாவே எனக்கு தெரியும். கண்டிப்பாக பைரவி ஆறுமுகத்தை விட்டு எப்போவுமே பிரிய மாட்டா. அது என் மனசில் தோணுது. அதுவும் இல்லாமல் அந்த கடவுளே கண்டிப்பாக எங்கள் ஆறுமுகத்தையும் இங்கே இருக்கிற பைரவியையும் 2 பேரையுமே பிரிக்காது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசார எனக்கு புரியுது அப்படின்னு மாதிரியுமே அங்கே இருக்கிற சிந்து சொல்லிடுவோம். உடனே அன்னபூர்ணியுமே சிந்து நான் என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு உனக்கு புரியுதா, அதுவும் இல்லாமல் இங்கே ஆறுமுகமும் பைரவியும் எளியும் புனையுமா அடிச்சுக்கிட்டு இருக்க. ஒரு சைடு இங்கே பைரவியுமே எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போய் டிவோர்ஸும் அப்ளை பண்ணிட்டு வந்திருக்கா. அதுவும் இல்லாமல் 3 மாதத்துக்குள்ளே இங்கே டிவோர்ஸோடைய ரிசல்ட்டும் வந்துடும். இங்கே கோர்ட்டுடைய ஆர்டர் காப்பியுமே எங்கள் வீட்டுக்கு வரும். அந்த காப்பியில் இங்கே ஆறுமுகம் சைன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இங்கே சிந்து பைரவியே என்கிட்ட கேட்டுட்டு போகிறா. ஒரு பையனுடைய வாழ்க்கை என் கண்ணு முன்னாடியே நாசாகிறது என்னால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது. ஏன்னா இங்கே பைரவி இப்படி ஒரு முடிவு எடுத்ததில் எனக்குமே இதில் கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது. ஆனால் இங்கே பைரவி இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ரொம்பவே ஆசை தான். ஆனால் கடைசியில் இங்கே பைரவி என்னுடைய பேச்சை கேட்காம இங்கே ஆறுமுகத்துடைய எனக்கும் ஆறுமுகத்துக்கும் டிவோர்ஸ் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் உறுதியாகவும் இருக்கா. அது மட்டுமே இல்லாமல் என்கிட்ட இங்கே எல்லாருமே சேர்ந்து டிவோர்ஸ் கொடுக்க வேணாம், ஆறுமுகம் கூட சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை கம்பல் பண்ணுறாங்க. இப்படி ஒரு விஷயத்த மட்டும் யாருமே கிட்ட சொல்லாமல் இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பைரவியுமே சொல்லுவாங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்படி சொல்லிட்டு இருந்தாலையும் ஆறுமுகம் பைரவியை தான் முழுக்க ரொம்பவே மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் பைரவி இங்கே ஆறுமுகத்தை விட்டு பிரிஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அதை தாங்கிக்க முடியாமல்
ஆறுமுகம் என்னதான் முடிவெடுப்பாருன்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியாத நிலைமையில இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியில் இருக்கிற கஷ்டத்தை வந்து மனசுக்குள்ளே பூட்டி வச்சுக்கிட்டு வெளியில் சந்தோஷமாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஆறுமுகமும். ஆனால் கடைசியில் இந்த வீட்டை விட்டு பைரவி போகிற போது தான் தெரிய வரும் எங்கள் ஆறுமுகத்துக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் சுவாதியுமே இங்கே இருக்கிற ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிட்டுறாங்க. உடனே இங்கே இருக்கிற அன்னபூர்ணியுமே சந்தோஷத்தோட, நீ சுவாதி நீ இப்படி ஒரு முடிவை நான் மாற்றின உடனே என்னுடைய மனசப்படியே என்னுடைய ஆசைப்படியே இங்கே இங்கே இருக்கிற ஆறுமுகத்தை நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் கடைசியில் இந்த ஒரு விஷயத்தில் ஆறுமுகத்துக்கு சம்மதம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆறுமுகத்துக்கிட்ட ஒரு விஷயத்த கேட்டுக்கணும். அது இல்லாமல் கடைசியில் நான் எடுத்த முடிவில் ஆறுமுகமும் மறுப்பு சொல்லக்கூடாது. அதுவும் இல்லாமல் நீ ஆறுமுகத்தை மேலே ஆசையை வளர்த்துக்கிட்டு கடைசியில் ஆறுமுகம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நீயும் வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு விஷயத்த எங்கள் ஆறுமுகத்துக்கிட்ட கேட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அன்னபூர்ணியும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டு அங்கே இருக்கிற சிவாவும் சரி அங்கே இருக்கிற சிந்துவும் சரி 2 பேரும் சேர்ந்து அவங்களுடைய ரூமுக்கும் போயிடுறாங்க. சிந்துக்கு ரொம்பவே டயர்டாகவும் இருக்குது. சிந்துக்காக அங்கே இருக்கிற சிவாவும் அங்கே சமையல் செஞ்சு போடுறதாக என்ன சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சிந்துவுமே எனக்கு சப்பாத்தி சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே அங்கே இருக்கிற சிவாவுமே சப்பாத்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான மாவுமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைடு அன்னபூர்ணியுமே உட்காந்து எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம யோசிச்சு பார்த்து என்ன பிரச்சனை பண்ணிக்கிட்டு என்ன ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தினச்சி உக்காந்துக்கிட்டு இருக்க. ஒரு சைடு சஞ்சயும் நம்ம நினச்ச மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் இங்கே பைரவியை விட்டு ஆறுமுகத்தை விட்டுட்டு பைரவியுமே வெளியே வந்துடுவா. வெளியே வந்த உடனே அவளை நம்ம வெளியூருக்கு யுஎஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டா. அதுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டருமே என்கிட்ட இருக்குது. அந்த ஒரு ஆர்டரை காமிச்சு நம்ம உடனே வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவளை அங்கே சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கணும். அவளுடைய மனசை மாற்றி நம்ம அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். அவளை கல்யாணம் கட்டிக்கிட்டு ஒரு குழந்தை குட்டி பெற்றுன்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சஞ்சயுமே மனசுக்குள்ளேயே கற்பனை கோட்டையே கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கடைசியில் இங்கே சஞ்சய் இப்படியாப்பட்டவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பைரவிக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே இருக்கிற சஞ்சயை விட்டுட்டு உடனே ஆறுமுகத்தை தேடி பைரவி வரதான் போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே கண்டிப்பாக அந்த வீட்டெல்லாம் கண்டிப்பாக பிரிஞ்சு பைரவி போகவே மாட்டாங்க. அதுக்குள்ளே இங்கே சஞ்சய் கேடு கட்டவன் அப்படின்ற விஷயத்த இங்கே இருக்கிற ஆறுமுகமும் நிரூபிக்க தான் போகிறாங்க. அது நடக்க தான் போகுது. என்னதான் இருந்தாலும் இந்த வீட்டுக்கு வந்து ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியும் ஒரு சைடு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. அது இருந்தாலையும் ஒரு சைடு இங்கே சிந்துக்காக சிவா வந்து என்னை அப்படி திட்டிருக்கக்கூடாது, அப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்கக்கூடாது. நான் போய் ஒரு இங்கே சிந்துவை இந்த நிலைமையில பார்த்துட்டு அவள் சாகட்டுன்னு சொல்லிட்டு அவளை பழி வாங்கட்டுன்னு சொல்லிட்டு நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவேனா? கண்டிப்பாக ஒருபோதும் அப்படி ஒரு விஷயத்த பண்ண மாட்டேன். அப்படி இருக்கிறப்போ இத்தனை வருஷமாக சிவா என் கூட தான் இருக்கான். ஆனால் இருந்திருந்தாலையும் என்னுடைய மனசை புரிஞ்சிக்காமல் அவன் இப்படி என்ன பேசியிருக்கக்கூடாது. கண்டிப்பாக அவன் இப்படி பேசுனதை நினச்சி எனக்கு இப்போ வரைக்குமே கஷ்டமாக இருக்குது. அவன் இப்படி பேசுனதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஆனால் அவன் இப்படி பேசுனதுக்கு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது. அவன் இப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அன்னபூர்ணியுமே மனசுக்குள்ளே நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. உடனே சிவாவுமே மறுபடியும் அங்கே இருக்கிற அன்னபூர்ணிக்கிட்ட வராங்க. அன்னபூர்ணிக்கிட்ட வந்து பெரியம்மா நான் என்ன இருந்தாலும் உங்களை அப்படி நான் கேட்டிருக்கக்கூடாது. ஏதோ சிந்துக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் வருத்தத்தோட அப்படி நான் கேட்டுட்டேன். என்னை மன்னிச்சிக்கோங்க பெரியம்மா, உங்கள் காலில் விழுந்து கேட்குறேன், என்னை மன்னிச்சிக்கோங்க. நான் உங்களை எப்போவுமே எதிர்த்து பேசினதே கிடையாது. ஆனால் சிந்துவை அப்படி உயிருக்கு போராடி விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி பண்ணிட்டேன். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு நீங்கள் சிந்துவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ முயற்சி பண்ணது கண்டிப்பாக எனக்கு தெரியாது இது பெரியம்மா, நீங்கள் என்னை மன்னிச்சிக்கோங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிவா சொல்லவும் உடனே அன்னபூர்ணியுமே சிவா என்னப்பா இப்படி கேட்டுட்ட, நான் உன்னை மன்னிக்காதது அப்புறப்பட்ட விஷயம். அதுவும் இல்லாமல் எங்கள் ஹாஸ்பிட்டலில் சிந்துக்காக நீ என்ன அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி என்னை கேட்டபோது எனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? யாராக இருந்தாலும் இருக்கட்டும், நான் அப்படி ஒரு நிலைமையில் அவள் சாகட்டுன்னு சொல்லிட்டு அவளை பழி வாங்கட்டுன்னு சொல்லிட்டு நான் எப்போ இருந்திருக்கேன், எத்தனை பேரை நான் அப்படி பழி வாங்கியிருக்கேன், யாரை நான் பழி வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு நீ சொல்லுப்பா பார்க்கலாம் அப்படின்னு மாதிரியுமே அங்கே இருக்கிற அன்னபூர்ணி சொல்லவும் உடனே சிவாவுமே ஆமாம் பெரியம்மா, நான் இப்படி ஒரு விஷயத்த பேசியிருக்கக்கூடாது. கண்டிப்பாக இப்படி பேசினதுக்கு நான் மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். நான் இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்கக்கூடாது. இப்படி ஒரு தப்பு பண்ணதுக்கு கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டே ஆகணும். என்னை மன்னிச்சிக்கோங்க, நான் உங்கள் காலில் விழுந்துட்டேன், நீங்கள் என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சொன்னால் தான் உங்களுடைய காலில் இருந்து நான் எழுஞ்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிவாவுமே சொல்லிடுறாங்க. உடனே சிவா சொன்னதை கேட்ட
அன்னபூர்ணியும், "சிவா என்னுடைய கால்ல எதுக்காக நீ விழுந்துகிட்டு இருக்க? கண்டிப்பா நான் எந்த ஒரு மன்னிப்பும் குடுக்கவே போறது கிடையாது. என்னுடைய பேச்ச தான் நீ கேட்கல. ஆனா சிந்துக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே நான் தான்னு சொல்லிட்டு பாத்தியா? அத நினைக்கிறம்போது தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம சிந்துடைய கையில அ அந்த தேள் வந்து கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேனா? அதுவும் இல்லாம அவள கடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டேனா? நான் எதேர்ச்சையா நடந்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதுவும் இல்லாம எனக்கு பதட்டத்தில எனக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம நானுமே என்னென்னமோ பண்ணேன். ஆனா, அவள கடைசியில காப்பாத்த முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தேன் ஒரு வழியா. கா இந்த ஒரு மருந்திலே அவ அது சரியா இருந்தானா என்ன பண்ண முடிஞ்சிருக்கும்? அதுவும் இல்லாம நான் குடுத்த மருந்துனால தான் அவ ஹாஸ்பிட்டல் வர வரையுமே அவளுடைய உயிர் வந்து காத்துட்டு இருந்திருக்கு. அதுவும் இல்லாம அவளுக்கு எதுவுமே ஆகாம அது தடுத்து இருந்திருக்கு. அந்த ஒரு மருந்து எந்த வைத்தியர் சொன்னது தெரியுமா? ஒரு வைத்தியர நான் மீட் பண்ணேன். அது வந்து அவரு சக்தி உள்ள வைத்தியர். அவரு பண்ண எல்லா ஒரு விஷயமும் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுவும் இல்லாம பாம்பு கடிக்கு, எல்லா கடிக்குமே விஷமுறிவு மருந்து அவரு ரெடி பண்றாரு. அது மட்டும் இல்லாம, அவரு எத்தன பேர காப்பாத்திருக்காருன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாது. அந்த வைத்தியர் வந்து இந்த தலையெல்லாம் வச்சு குடுத்தா எந்த விஷயமா இருந்தாலுமே கூடிய சீக்கிரம் வீரியமா ஏறாம, அது அதிகமா ஸ்ப்ரெட் ஆகாம, அத இது தக்க வச்சுக்கிறதுக்காக ஒரே இடத்துல வந்து அந்த விஷம் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறதுக்காக அந்த ஒரு மருந்த குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உடனே அத யோசிச்ச உடனே அத இடிச்சு அந்த சாறையுமே எங்க சிந்துக்கு நான் குடுத்தேன். ஆனா அப்படி பண்ண என்னவே நீ இப்படி ஒரு வார்த்தைய சொல்லி கேட்டதா நினைக்கிறபோது தான் எனக்கு ரொம்பவே மனசுல ஊசி குத்தி கிழிக்கிற மாரி இருக்கு. அது மட்டும் இல்லாம, "நீ நல்லா இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுவரைக்குமே நான் எத்தனையோ ஒரு விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்கேன். நான் நல்லா இருக்கணும், என்னுடைய முடிவ தான் நீ கேட்கணும், என்னுடைய விஷயங்கள் எல்லாம் கேட்டு நீ இப்படிலாம் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே நான் நெனச்சது கூட கிடையாது. ஆனா நீ என்ன இப்படி நெனச்சு கடைசியில என்ன ரொம்பவே அசிங்கமாவும் பேசி, எங்க சிந்துவ சாகட்டும்ன்னு சொல்லிட்டு அவள பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு தாமதமா கொண்டு வந்து சேர்த்தேன்னு சொல்லிட்டு, என்ன அப்படி ஒரு வார்த்தைய கேட்கறதுக்கு உனக்கு எப்படி தான் மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அன்னபூர்ணியுமே சிவா கிட்ட கேட்கவும், உடனே சிவாவும், பெரியம்மா நான் ஏதோ தெரியாம தான் பேசிட்டேன்னு சொல்லிட்டு சொல்றேன்ல, நீங்க கொஞ்சம் கூட என்ன புரிஞ்சுக்காம இப்படிலாம் பேசுறத நினைக்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சிவாவுமே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.